இறந்தவர்களுடைய உடல் மயானத்துல எரிக்கப்பட்டு அந்த எரிக்கப்பட்ட சாம்பலை என்ன பண்றாங்க, கொண்டு வீட்டுல வச்சு தீபத்தை பார்த்து சாம்பலை இட்டுக்குவாங்க. ஏனெனில் நீயும் ஒரு நாள் அதே நெருப்பிற்கு பலியாவாய். அதனால் ஈயமணையவங்களை கடைபிடிக்கணும், அதேபோல் உடம்பை பாதுகாத்துக் கொள்ளணுங்கிற ஒரு 2 விஷயம்தான் அதுல சொல்லப்படுது. ஸோ ஈயமணையவங்களை கடைபிடித்து சரியான முறையில் வாழணும். அதற்காக தான் திருநீர். ஆனால் நம்ம என்ன பண்றோம், மாட்டுச்சாணத்தை எரித்து அதில் திருநீர் உருவாக்குறோம். எப்படி அதை உருவாக்குறோம்? அதற்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய பேர் ஆன்மீகவாதிகள், திரைப்பட நட்சத்திரங்கள் எடுத்துக்கலாம், அதேபோல் யூடியூபர்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க, திருநீர் எப்படி உருவாக்குவதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டைட்டில் போட்டு வீடியோக்களை பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் அந்த மாட்டுச்சாணம் ஒரு நுண்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நிறைய பேர் விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. மாட்டுச்சாணம் நுண்கொல்லி அப்படின்னா அந்த மாட்டுச்சாணத்தை எடுத்து அப்படியே பூசிக்கலாமே, அதை ஏன் எரித்து சாம்பலாக்கணும்?